வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போது ஒரு தேவார பதிகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. சிவபெருமான் மீது பாடப்பெற்ற 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகளை தேவாரம் என்று அழைக்கிறோம். நாம் இதில் 3 திருமுறைகளை திருஞான சம்பந்தர் அவர்கள் இயற்றியிருக்கிறாங்க. 4ஆம் திருமுறை முதல் 6ஆம் திருமுறை வரையிலான பாடல்களை திருநாவுக்கரசரும் 7ஆம் திருமுறையை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியிருக்கிறார்கள். தெய்வத்தின் மீது பாடப்பட்ட ஆரம் அப்படின்னா பாமாலை. இந்த ஆரம் என்பதனால் இதை தேவாரம் என்று பெயர் பெற்றதாகவும் கூறுவர். இந்த தேவாரம் பாடலில் இருந்து ஒரு பாடலை நாம் பார்க்கலாம். அதோடைய விளக்கத்தையும் நாம் பார்க்கலாம். வாங்க. வேதத்தொழியானும் மிகு வேணுபுரம் தன்னை பாதத்தினில் மனம் வைத்தெழு பந்தந்தன பாடல் ஏதத்தினை இல்லா இலை பத்தும் இசை வல்லார் கேதத்தினை இல்லார் சிவகதியை பெறுவாரே. இது திருஞான சம்பந்தர் அவர்கள் நமக்கு பாடியிருக்கிறாங்க. இதோடைய விளக்கம் என்னன்னா, எல்லாவற்றிற்கும் வேதங்கள் ஓதப்படுகிறது. எல்லா காலத்திலையும் வேதங்கள் நமக்கு ஓதிக்கிட்டே தான் வராங்க. அப்படி ஓதப்படுற அந்த ஒளியானது பாவி இருக்கும் வேணுபுரம் எனும் நகரை போற்றி ஈசனின் திருவடியை மனதில் பதித்து அதனால் எழப்பெற்ற திருஞான சம்பந்தரின் இந்த 10 திருப்பாடல்கள் தினையளவும் குற்றம் இல்லாதவை. எனவே இப்பதிகத்தை ஓதுபவர்கள் தினையளவும் துன்பமின்றி உலகத்தில் வாழ்வார்கள். பின்னர் சிவகதியாக முக்தியையும் அடைவார்கள். இவர்கள் இன்பத்தையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த பதிகத்தை நாமும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பாராயணம் செய்யலாம். சிவபெருமானுடைய சிவஸ்தலத்திலையும் நாம் போய் பாராயணம் செய்யலாம். நமக்கும் பிற்காலத்தில் முக்தி கிடைக்கும். சிவனுடைய அருள் என்றென்றும் உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.